இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். பூமியானது ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலேயே 2வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமியானது ஒழுங்கின்மை. ஆண்டவர் அந்த பூமியை எல்லாம் சிருஷ்டித்தாரு, எல்லாவற்றையுமே சிருஷ்டித்தாலும் அது எப்படியாக இருந்ததாம்? ஒழுங்கற்றதாக இருந்ததாம். நம்ம பூமி எப்படி இருந்ததாம்? ஒழுங்கே இல்லை. அது ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. கொஞ்சம் வருஷ காலங்கள் அப்படி இருந்திருக்கலாம். அப்புறம் அவரு திடீர்னு அதை பார்க்கிறாரு. பார்க்கிற போதே அது நன்றாக இல்லை, பார்வைக்கு அலங்கோலமாக இருக்கிறது. அந்த பூமி அலங்கோலமாக இருக்கிறது. ஆகையினால்தான் அவர் என்ன செய்தாராம்? அதை ஒழுங்குபடுத்த, அந்த பூமியை ஒழுங்குபடுத்துவதற்கு தீர்மானித்தாராம். அது அந்த ஒழுங்கின்மையாக இருந்தபோது அவர் வெறுமையாக இருந்தவர். அப்போ ஒரு ஒழுங்கற்ற ஒரு சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் அது ஒரு வெறுமை. அங்கே என்ன இருக்கிறது? இருள் சூழ்ந்து இருக்கிறது. ஆழத்தில் என்ன இருந்ததான்? இருள் இருந்தது. அங்கே மேலதான் ஆவியானவர் அசைவாடினார். அவர் ஆழத்துக்குள்ள அசைவாடவில்லை. காரணம், அங்கே இருள் சூழ்ந்து இருந்ததுனால அவரால் அசைவாட முடியவில்லை. எங்கே அசைவாடினார்? மேலே தான் அசைவாடினார். அப்படிதான் இருக்கு. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். ஜலத்தின் மேல் தான் என்ன இருக்கு? வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சத்துல தான் தேவன் அசைவாடுகிறார். ஆழத்துல இருள் இருக்கிறது. அப்ப அது அந்த காலம் சூழ்ந்து இருக்கிறதுனால தேவன் அந்த இருளுக்குள் போகவில்லை. அப்ப ஒழுங்கில்லாத காரணத்தினால்தான், அந்த பூமி ஒழுங்கில்லாமல் இருந்ததுனால்தான் அங்கே எது போனது? ஆழ இருளாக போனது. அவர் வேலை தான் அசைவாட முடிஞ்சது. அப்ப அது ஒரு பெருமை. அப்ப எந்த இடத்துல ஒரு இருள் இருக்கிறதோ, நம்ம குடும்பத்திலேயாக இருக்கட்டும், நம்ம குடும்பம் ஒரு ஒழுங்கற்றதாக இருக்கட்டும், ஒழுங்கில்லாம இருந்தாலே அந்த வீடுல என்ன இருக்குது? வெறுமை சூழ்ந்திருக்கிறது, அந்தகார இருள் சூழ்ந்திருக்கிறது. அதுக்கு உள்ள நமக்கு பார்ப்பதற்கு வெளிச்சத்துலதான் நம்ம வாழ்கிறோம்னு நாம நினைப்போம். ஆனால் அங்கே உள்ளுக்கு இருள் இருக்கிறது. ஒழுங்கற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கின்மை இருக்குமானால் அது வெறுமையாகத்தான் இருக்கும் என்பதை நாம மனதில் கொள்ள வேண்டும். ஆகவே அதை ஒழுங்குபடுத்துவதற்காக நாம என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை ஒரு இருள் சூழ்ந்த வாழ்க்கை. நம்ம பார்க்க நினைக்கலாம், இல்லை நான் நல்லா ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கை ஒழுங்காகத்தான் இருக்கிறது என்று. ஆனால் நம்ம அதை யோசித்து பார்க்க வேண்டும். அந்த ஒரு வெறுமை, நான் எவ்வளவுதான் சிலர் சொல்லுவாங்க, நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், ஆனால் எனக்குள்ள ஒரு வெறுமை, என் வாழ்க்கையில ஒரு வெறுமை. இதை பலர் சொல்வதை நாம பார்த்துக்கணும். ஆனால் வெறுமை என்பது அது எப்போது நீங்கி போகிறது? ஆழத்தில் இருக்கிற இருள் நீங்கும் போது வெறுமை நீங்கி போகிறது. நம்முடைய மனதுக்குள் கூட ஆழத்தின் இருள் இருக்கலாம். நம்முடைய இருதயத்துக்குள் சில நேரங்களில் தேவன் அசைவாட முடியாத அளவுக்கு இருள் இருக்கும். அது ஏன் அங்கே இருள் ஏற்படுகிறது? நம்முடைய இருதயத்துக்குள் ஏன் இருள் ஏற்படுகிறது என்றால், அங்கே நம்முடைய இருதயம் ஒழுங்கற்றதாக இருந்திருக்கும். அந்த ஒழுங்கற்ற நிலையில நம்முடைய இருதயம் இருக்குமானால் அங்கே தேவ ஆவியானவர் எந்த சூழ்நிலையிலும் அசைவாட மாட்டார். நாம நினைப்போம், நான் ஜெபிக்கிறேன், ஆனா எங்க எனக்கு மிஸ்டேக் சொல்லுவாங்க. நான் நல்லா ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஆனால் எங்க ஏன் இந்த காரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது? எனக்குள் ஒரு வெறுமை ஏற்படுகிறது. நான் எவ்வளவுதான் யோசித்தாலும் ஒரு வெறுமை, எவ்வளவுதான் இது பண்ணாலும் ஒரு வெறுமைன்னு சொல்லுவாங்க. எனக்கிட்ட கூட சில சொல்லுவாங்க, ஒரு சிலரை குறித்து, அவங்க எனக்கு ஜெபித்தாலும் ஒரு திருப்தி ஏற்படலை, அது ஒரு வெறுமையாகத்தான் இருந்தது. ஏன் அவங்க ஜெபித்து அவங்களுக்கு வெறுமை ஏற்பட்டது? அங்கே ஆவியானவர் அவங்க ஜெபிக்கும் போது அசைவாடவில்லை. இப்போ ஒருவர் ஜெபிக்கும் போது அங்கே ஆவியானவர் அசைவாடினாதான், அவர்களோடு ஜெபிக்கிறவர்களோடு ஆவியானவர் அசைவாடினாதான் அந்த அசைவா மற்றவர்களையும் சென்று சேரும். ஆகவே நானே அதை யோசிப்பேன். பல நாட்கள் ஒரு பொண்ணு சொல்லும், இப்படிதான் அவங்க ஜெபிக்கும் போது எனக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது, ஒரு வெறுமையாகவே இருக்கும், ஒரு வெறுமை போலதான் இருக்கணும். அப்பதான் நான் நினைத்தேன். ஆனா இப்போதுதான் அந்த வார்த்தை எனக்கு வருது. ஆவியானவர் ஜெபிக்கும் போது அசைவாடு போதுதான் அவர்களோடு அந்த ஆவியானவர் அங்கேயும் கடந்து செல்வார், அசைவு அங்கே ஏற்படுகிறது. அப்ப அந்த ஒழுங்கு இல்லாத காரணம், அவங்க இருதயத்தின் ஆழத்தில் இருள் இருக்கிறது. ஆகையினால் அவர்களுக்குள் தேவன் அசைவாடவில்லை. அசைவாடாததனால் தான் பிரச்சனை. அப்ப நம்ம அதற்கு காரணம் என்ன? அதை ஒழுங்குபடுத்துவதற்கு காரணம் என்ன? நம்ம இருதயத்தில் என்னென்ன தேவையில்லாத காரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
தேவனுக்கு பிரியமாக ஏதாவது இருக்கிறதா? நம்ம கொஞ்சம் முன்னாடி சொன்னது மாதிரி காலையில் எழும்பி நாம ஜெபிக்கிறோமா? வேதம் வாசிக்கிறோமா? வேதம் அதாவது 1ஆம் அதிகாரத்திலேயே நான் இன்றைக்கு இந்த ஆதியாகமம் 1ஆம் வசனத்தை ஆதியிலே தேவன் எதை குறித்து சொல்கிறார்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அடுத்ததாக பூமி அவர் அசைவாடினார், தேவ ஆவியானவர் அசைவாடினார். இதே வசனம் தான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நாம புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது, லூக்காவுக்கு அப்புறம் யோவான் ஆதியிலே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 124வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 124வது பக்கம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் மூலம் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இயேசுவை குறித்து நாம அறிந்து கொள்ளும் போது அநேகர் என்ன சொல்லுவாங்க? அவருடைய மகன் குமாரன் என்று சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவை குமாரன் என்று சொல்வார்கள். எல்லோரும் அதிகமா என்னதான் அவங்க மனதில் இருக்குது என்றால், அவர் தான் இவர் என்று அவர் வேத வசனங்களை நாம எடுக்கும் போது பார்க்கலாம். என்னை கண்டவர் பிதாவை கண்டவர்கள். அப்ப என்னால அவங்க என்ன நினைப்பாங்க? அவருடைய குணங்களைத்தான் அவர் பேசுகிறார் என்று நினைப்பார்கள். அவர் தான் இவர் என்று அநேகருக்கு இன்றைக்கு வர தெரியாது. ஏனெனில் அவர் ஆதியில ஆவியாக அசைவாடினார். அடுத்ததாக அவர் தேவனாய் இருந்தார், அசைவாடினார். அதற்கு இந்த வசனத்துல பார்க்கும்போது ஆதியிலே தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதிலே பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினது. அதுதான் சுபாவங்களை குறித்து அவங்க நினைக்கிறாங்க. அவருடைய மடியில் இருந்த குமாரன் தான் இதை வெளிப்படுத்தினார் என்று நினைக்கிறாங்க. அது அவர் சொன்ன வார்த்தை. ஆனால் நம்ம பார்க்கும்போது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப வார்த்தை எங்க இருந்தது? அவர் பேசுகிறார். உலகம் உண்டாக கடவுது, இது எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு நல்லதென்று சொன்னார். எல்லாம் அவருடைய வார்த்தையை தான் கேட்கிறார்கள் மற்றவர்கள். ஆனால் அவருடைய ஒரு சத்தம் தான் வந்து கொண்டிருந்ததே தவிர அவரை ஒருவராலும் பார்க்க முடியாது. ஏன்னா அவர் ஜலத்தின் மேல் எங்கும் ஜலமாக இருந்தது, அவை ஒழுங்குபடுத்தாமல் இருந்தது. அப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு? ஒவ்வொன்றாக நீ அந்த தண்ணியை ஒரு பக்கம் போ, வாகனத்தின் ஆகாய விடுவிக்கும் இடையிலையும் தண்ணி, இப்பவும் அது நமக்கு மழை கொட்டுகிறது. அப்ப பாருங்க, அதை என்ன பண்ணுகிறார்? எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துகிறார், ஒரு அரேஞ்ச் பண்ணுகிறார். தண்ணி எல்லாம் ஒரு பக்கம், நிலப்பக்கம் ஒரு பக்கம். ஏன்னா அப்பதான் மனுஷர்கள் ஜீவராசிகள் வாழ முடியும், மனுஷர்களை படைக்க வேண்டும் தேவனுக்கு. அப்ப அந்த ஒழுங்கு எல்லாத்தையுமே பண்ணி விட்டுதான் நல்லது என்று சொல்கிறார். அப்ப அந்த வார்த்தை தான் வந்து கொண்டிருந்தது. அந்த வார்த்தை தான் இங்க பாருங்க, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப அந்த வார்த்தை யாரு? தேவன். ஏன்னா தேவன் இருந்துதானே அந்த வார்த்தை வந்தது, வேற எங்க இருந்து வரல. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணார். அப்ப அந்த வார்த்தை தான் எப்படியாக உருவானார்? ஒரு மாம்சமாக உருவாய். அப்ப அந்த பிதாவாகிய தேவன் தான் இவர் குமாரன் என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால், அவர் குமாரனாக பிறந்தார். அதான் குமாரன். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏன்னா அவர் ஒரு குமாரன், குழந்தைனாதே குமாரன் தானே, ஒரு மாம்சமாக பிறந்தாலே குமாரன் தானே. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்பதற்காகத்தான் அவர் குமாரன் என்கிற ஒரு பேருக்கு வந்து விட்டாரே தவிர அவரே இவர், இவரே அவர் என்கிற ஒரு உறுதி நமக்குள், ஒரு விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். அப்படி விசுவாசம் இருந்தால் தான், ஏன்னா இவர் தானே நியாய தீர்ப்பு. இயேசு கிறிஸ்துவான் நமக்கு வெளிப்படுகிறார். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய தேவன் தான் நமக்கு ஒரு குமாரனாக வெளிப்படுகிறார். நாம அந்த குமாரனை தான் பார்க்கிறோம். அவர் தான் இந்த குமாரன் நம்ம மத்தியில குமாரனாக வெளிப்பட்டார். ஏன்னா அது குழந்தையாக வளர்ந்து ஒரு மாம்சமாக குழந்தையாக உருவாகி ஒரு வாலிபனை வரும்போது சித்தத்தை முடித்து விட்டு கடந்து செல்கிறோம். அதற்கு மேற்கொண்டு அவருடைய இங்க இந்த பூலகம் அவருக்கு முற்றுப்புள்ளி ஆகி போயிடுச்சு. அப்ப மீண்டும் அவர் எங்க போகிறார்? அங்க பிதாவினிடத்தில் தான் அந்த அவர் மறுரூபமாகி போகிறார். அதனால்தான் அவர் இணைப்பு. ஆவி ஆத்மா சரீரம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறது போல நமக்குள்ள ஆவி இருக்கிறது. நமக்குள்ள இதெல்லாம் நான் என்னுடைய பிரேயர்ல இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுவேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா முதல்ல இயேசு யார் என்பதை அறிகிற ஒரு நிச்சயம் இருந்தால்தான் அவர்கள் அந்த பல்லவத்தை சுதந்திரிப்பார்கள். இயேசுவே ஒரு குமாரன் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்த தேவனை பார்ப்பதற்கு இவர் வழியாக, இவர் காட்டுகிற வழியாக போக வேண்டும். இவரே அங்கே மறுரூபமாகி அங்கே இருக்கிறார் பரிசுத்தத்தில். அப்ப இது நாம அறியாத இந்த நிச்சயம் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பரலோகத்தின் நிச்சயம் நமக்கு இல்லை. ஆகையினால்தான்
அவரை குறித்து தெளிவாக தெரிகிற ஒரு அறிவு நமக்கு ஏற்பட வேண்டும். இயேசு யார், பரமபிதா யார், நம்மை எப்படி சிருஷ்டித்தார், அவரை போல சிருஷ்டித்தார் என்று வேதம், அப்படியே சாயலில் சிருஷ்டித்தார் என்று வேதம். இப்ப வசனம் எடுத்தா நேரமாகுது. அப்ப எப்படி சாயல்ல சிருஷ்டித்தாரு, நம்ம எப்படி சிருஷ்டித்தார்? நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, நமக்கு ஒரு சரீரம் மேல சுத்தி இருக்குது. நம்மளால ஆவியையும் பார்க்க முடியாது, நம்முடைய ஆத்மாவை ஞான கண்ணுள்ளவங்க நம்முடைய ஆத்மாவை பார்ப்பாங்க. தேவனோடு அதிகமாக உறவாடும் போது சொல்லுவாங்க, ஆத்மா நான் பார்த்தேன் அப்படின்னு. நம்மளுக்குள்ளே ஒரு உருவத்தை பார்ப்பாங்க. அது தேவனோடு நெருங்கி நெருங்கி ஆவியில நிரம்பி இருந்தான். அதான் சொல்றது, ஆவியோடும் உண்மையோடும் நம்ம தேவனை ஆராதித்தால் ஒழிய இந்த ரகசியங்களை காண முடியாது. ஆகையினால் தான் தேவன் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தா, நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் என்னை ஆராதித்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் அந்த ஆவிக்குரிய காரியங்களை நம்ம காண்போம். அப்படிப்பட்ட அந்த பரம பிதாவை நாம கண்டறிவதற்கு முதல்ல அவர் என்ன செய்தார், ஒழுங்குபடுத்தினார். அப்ப நமக்குள்ள ஒரு இருள் இருக்குமானால் நாம அந்த நித்திய தேவனை காண முடியாது. ஆகவே நமக்கு இருளை நீக்குவதற்காக நாம என்ன செய்ய வேண்டும், காலையில தேவனை தரிசிக்க வேண்டும். அதிகாலை வேத வசனத்தின்படிதான் நம்முடைய வாழ்க்கை. அதிகாலை தேவனை தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள். இந்த மன்னாவை குறித்து நாம பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் மன்னாவை பொழிந்தார். ஆனா எப்ப பொழிந்தார்? காலையில பொழிந்தார். வெயில் வர்றதுக்கு முன்பு யாரெல்லாம் போர்க்கினார்களோ அவங்களுக்கு தான் அன்னைக்கு சாப்பாடு. அப்ப வெயில் வந்த பிறகு உருகி போகிறது. அப்ப அவனுக்கு சாப்பாடு இல்லை. ஆனா ஒருத்தருக்கு ஒரு ஓமம். ஆண்டவருடைய திட்டம் பாருங்க, அதிகமா பொறுக்கினாலும் ஒரு ஓமர் தான் வரும். கொஞ்சம் இதெல்லாம் 1 மணி நேரம் பிரசங்கம் கொடுக்க வேண்டியது, கொஞ்சமா பொறுக்கினாலும் ஒரு ஓமர் தான் வரும். அப்ப கூடுதல் பொறுக்கினாலும் அளக்கும் போது ஒரு ஓமர் தான், கொஞ்சமா பொறுக்கினாலும் அளக்கும் போது ஒரு ஓமம். அப்ப தலைக்கு ஒரு ஓமம் அந்த ஆண்டவர் கட்டளை இட்டார். அப்ப லேட்டா எலும்பினவனுக்கு எங்க கிடைக்கும்? இல்ல, வேற ஒருத்தர் சேர்த்தது குடிக்க முடியாதே, அவனுக்கு ஒரு ஓமம் தானே வரும். அப்ப அவன் அன்னைக்கு பட்டினி. இதுல இருந்து நாம என்ன நினைக்கிறோம், தேவனும் நீ அதிகாலை போய் நீ பொறுக்கினாதான் உனக்கு சாப்பாடு. அப்ப தேவனை நாம் அதிகாலையில் தரிசித்தால் தான் நமக்கு என்ன கிடைக்குது, அன்றைய வாழ்க்கை சரியாக நடக்கும். தேவனுடைய கிருபையும் காலைதோறும் அவருடைய கிருபை, புது புது கிருபை நமக்கு கிடைக்கிறது. அந்த புதிய கிருபை தான் நம்மை அன்றைய தினம் நடக்கும். நேத்தைக்குள்ள கிருபை நேத்தைக்கூட முடிஞ்சு போச்சு. நேத்தைக்கு சாப்பிட்டது நேத்தையோட கழிவை வெளியேற்றி விட்டோம். அதுல உள்ள சத்துக்களை நம்ம உடம்பு ஏற்றுக்கொண்டது, அது கழிவு வெளியே போச்சு. அதே மாதிரி இன்றைக்கு கிடைக்குது. இன்றைக்கு தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டால் தான் அந்த கிருபை. நான் கூட ஒரு நாளும் சரி, எனக்கு டைம் இல்லை, ஒரு சூழ்நிலையில என்னால் ஜெபிக்க முடியல, நான் உடனே தேவனோடு சொல்றேன், ஆண்டவரே உமக்கு தெரியும், நான் எனக்கு வேணும்னு நான் டைமை வேஸ்ட் பண்ணலை, சூழ்நிலை அதனால என்னால் ஜெபிக்க முடியல, இன்றைக்கு நீர் என்னை தாங்க வேண்டும். நான் டைமை வேஸ்ட் பண்ணேன்னா தாங்கவே மாட்டார். நான் அன்னைக்கு சரியாக பயன்படுத்துகிறேன். ஆனால் சூழ்நிலை எங்கேயோ போகணும், அதிகாலையில் நான் எழும்பி போக வேண்டும். நைட்டு லேட்டாக தூங்குறேன், 1 மணி நைட்டு தூங்குறேன்னு வச்சுக்கொள்ளுங்க, காலையில் நாம் எங்கேயோ போகணும். அந்த சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் அவர் என்னை தாங்குகிறவராக இருக்கிறார். அவராகவே எனக்கு கிருபையை கொடுப்பார், இல்லைன்னா இல்லை. அப்போ அந்த கிருபை தான் நம்மை பலவீனத்தில் நம்மை நடத்துகிறது. எது கிருபை? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் என்ன சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். அவன் ஒரு பலவீன பாண்டமாக இருந்தான். தேவனுக்காக இந்த புஸ்தகங்களை எல்லாம் எழுதி நமக்கு கொடுத்தான். ஆனால் அப்போதும் அவனை ஒரு முள்ளு குத்தி கொண்டே இருந்தது. ஆனால் தேவன் என்ன செய்தார், உனக்கு என் கிருபை தான் போதும்னு என்னார். அப்ப அந்த கிருபையை பெறுவதற்கு அவர் எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பாரு. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பலவீனத்தை பூர்த்தி பண்ணுவதற்காக, பலவீனத்தில் நீ பூர்ணப்படுவாய்னு சொன்னார். அப்ப அந்த பலவீன பாண்டமாகிய அந்த மனுஷன் ஒவ்வொரு நாளும் தன்னை பலப்படுத்துவதற்காக அவர் தேவனுடைய கிருபையை சார்ந்திருந்ததனால்தான் அவர் அந்த ஓட்டத்தை முடித்தார். அப்ப நம்ம தேவனுடைய நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டுமென்றால் நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபை தேவை. அந்த கிருபை இருந்தால்தான் அன்றைய தினம் நாம் சரியாக வாழ்வோம். இல்லை என்றால் நமக்குள் ஒரு இதயத்தில் இருள் சூழ்ந்து போகும். நாம நினைக்கலாம், எனக்குள்ள தேவன் இருக்கிறார், இருள் சூழாதுன்னு. நான் 5 நாள் ஜெபம் பண்ணாம இருந்து பார்க்கட்டு எனக்குள்ளேயே இருள் வரும். அவங்க ஒரு பெரிய ஊழியக்காரன் அப்படின்னு நாம கனவு காணுகிறோம். அவங்க ஒரு 10 நாள் ஜெபிக்காத இருந்து பார்க்கட்டு அவங்க சூன்யமாகிறது. அவங்க இருதயம், அவங்களுக்குள்ள பொறாமை, எரிச்சல், பண்கண், இப்படிப்பட்ட தேவன் அருவருக்கிற நீதிமொழியில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அருவருக்கிற சுபாவங்கள். நீதிமொழிகள் 14ன்னு நினைக்கிறேன், 6:14. அப்போ ஒரு டைம் போட்டிருந்தேன். 6வது அதிகாரத்தில் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். 6 காரியங்கள் தேவன் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவை யாவன, மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, தூராலோசனையை பிணைக்கும் இருதயம்,
தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டுபடுதல் ஆகிய இவைகளே. பாருங்க, என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அப்ப இது தேவன் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்கிறார் என்றால் 6 விஷயத்தை. அப்ப இது எப்ப வருகிறது? நம்முடைய இருதயத்துக்குள் இருள் சூழும் போது. எப்போது இருள் சூழ்கிறது? நமக்கு இருதயம் எப்போது ஒழுங்கற்றதாக போகிறது? நமக்குள்ள வாழ்க்கை ஒரு சரியாக போகவில்லை. தேவனுக்கும் நமக்கு ஒரு ஐக்கியம் இல்லாமல் போனால், தினமும் ஐக்கியப்பட வேண்டும், தினமும் நாம் அவரோடு உறவாட வேண்டும். ஒரு நாள் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை பேசலைன்னா அன்றைய நாள் அந்த பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் இடைவெளி தூரமாக இருக்கு. அதேதான் நம்முடைய தேவனுக்கும் நமக்கு. ஒரு நாளைக்கு நாம தேவனோடு உறவாடவில்லைன்னா அன்றைக்கு நம்முடைய நெருக்கம் தூரமாக இருக்குது. அப்ப தூரமாக இருக்கும்போது நம்ம எதை சூழ்ந்து கொள்ளும்? உலகத்தின் மாயை நம்மை சூழ்ந்து கொள்ளும். மாயை சூழ்ந்து கொள்ளாமல் இருக்க வேண்டுமென்றால் தேவன் நம்மருகில் இருக்க வேண்டும். தேவன் நம்மருகில் இருந்தால் மாத்திரம் அப்படியே அந்த பரிசுத்த அந்த அபிஷேகம், பரிசுத்த அக்கினி நம்மை ஆட்கொண்டு நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடக்கும். அப்போதான் நாம அன்றைய தினம் நாம எப்படி இருப்போம்? தேவ சிந்தையோடு இருப்போம். தேவனை குறித்துள்ள ஒரு எண்ணம், தேவனுக்கு இது பிடிக்காது, அவர் மீது ஒரு அன்பு, அவர் மீது ஒரு பக்தி, இது ஏற்படும். ஆனால் நம்ம கொஞ்சம் தூரமாக இருந்தோம் என்றால் நமக்குள் வெறுமை ஏற்படுகிறது. வெறுமை ஏற்படும் போது இந்த காரியங்கள் நமக்குள் கடந்து வருகிறது. என்னெல்லாம் காரியங்கள் என்றால், மேட்டுமையான கண். சிலவங்க பார்த்தாலே தெரியும் அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பாங்க, ஆனால் அவங்கள பார்த்தாலே இப்படி ஒரு இது பார்த்துருக்கிறீங்களா? மேட்டுமையான கண். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே அவங்க எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார் என்றால், என்னுடைய தேவன் இயேசு அவர் என்னை பார்த்துக் கொள்வார் என்று. அப்படி ஒரு மேட்டிமை, அப்படி மேட்டிமை கொள்ளக்கூடாது. என்னுடைய தேவன் இயேசு என்றால் எனக்குள் பயபக்தி இருக்கும், தாழ்மை இருக்கும். தேவன் எல்லா இடத்திலும் நமக்கு எதை குறித்து சொல்கிறார்? உன்னிடத்தில் தாழ்மையை எதிர்பார்க்கிறேன். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை என்பது உண்மையானால் அவர்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். எல்லா இடத்திலையும் அவர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு சோதனைகள் வரட்டும், அந்த நேரத்திலும் அவர்கள் உள்ளம் தேவனுக்கு முன்பாக தாழ்மை. ஆத்மா, உன் ஆத்மா எனக்கு முன்பாக தாழ்மைப்படுவதாக. நம்முடைய ஆத்மா தாழ்மை இல்லை என்றால் மட்டுமே மேட்டுமையான கண் நமக்குள் வரும். அதே போல் பொய் பேசுவாங்க. அவங்க நிச்சயமாகவே சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி பொய் பேசிட்டே இருப்பாங்க. அதுலேருந்து நம்ம நினைச்சா போதும் இவங்களுக்குள்ள இருள் இருக்கிறது, இயேசு இல்லை, அவங்க இயேசு தூரமாய் நிற்கிறார், அவங்க அந்த புது கிருபியை பெற்றுக்கொள்ளலை. அடுத்ததாக, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்துங்கை, தூர ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், மற்றவர்களை குறித்து குறை சொல்வது. இப்படிப்பட்ட எதுகள் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். அப்படிப்பட்டவங்க தீங்கு செய்வாங்க மற்றவங்களுக்கு. அடுத்ததாக, அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதங்களை உண்டு பண்ணுதல், இவைகளே. அப்ப இதெல்லாம் எப்போது நமக்குள் வந்து குடி கொள்கிறது என்றால், நாம எப்போது தேவனுடைய அந்த ஒழுங்கற்ற வாழ்க்கை நமக்கு இருதயத்துக்குள் எப்போது குடி கொண்டிருக்கிறதோ அங்கே ஆழம், இருதயத்தின் ஆழத்துக்குள் தேவன் அசைவாடவில்லை, ஆனால் வெளியே தான் நமக்குள்ள அசைவாடி கொண்டிருக்கிறார். நாம வெளியே அசைவாடுகிறதை பார்த்து விட்டு நாம என்ன நினைப்போம்? என்னோடு தேவன் இருக்கிறார் என்றால் நம்ம இருதயத்தை சோதித்து பார்த்தோம் என்றால் அங்கே இருளாக இருக்கும். அப்போது நமக்கு என்னதாக இருக்கிறது? நம்முடைய தேவன் நம்மை விட்டு தூரமாக இருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே முதலாவது நம்ம குடும்பம் தேவனுடைய அசைவு ஏற்படுவதற்கு ஒழுங்கு வேணும். அப்ப காலையில எழும்ப வேண்டும். காலையில எழும்பினாதான் நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு கிடைக்கும். இல்லை எல்லாம் அன்னைக்கு சாப்பாடு இல்லை, சரியான சாப்பாடு இருக்காது. அந்த சரியில்லாத சாப்பாடுகளை சாப்பிட்டு வியாதிகளை உருவாக்குவோம். நாம தான் உருவாக்குவோம். நாம என்ன செய்வோம்? தேவையில்லாத சாப்பாடுகளை போய் சாப்பிட்டு அது நமக்கு வியாதியை கொண்டு வரும். அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எல்லா விதத்திலும் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். அவர் எல்லாத்துக்கும் நமக்கு ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறார். நாம தான் கட்டதும் கடியாதும் சாப்பிட்டு நோய்களை வருத்தி வைக்கிறோம். அவர் சொல்லுவார், நானா சொன்னேன். நம்ம சொல்லுவோம், ஏன் எனக்கு இது ஆண்டவரே, இது எனக்கு ஏன் வந்தது? அவர் சொல்ல, நானா சொன்னேன், அதை போய் சாப்பிடணும் நானா சொன்னேன். அப்படியாக அந்த இருள் நம்ம வாழ்க்கையை ஒழுங்குபடுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? காலையில் எழும்ப வேண்டும். நம்ம காலையில் எழும்பி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து அவரோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு அடுத்து நம்ம வேதம் வாசிக்கணும். காலையில் நான் எல்லாருக்கும் அமுதா சிஸ்டர்கிட்ட கேளுங்க, அவங்க மைண்ட் அஃபெக்ட் வாங்கி வேதம் கரெக்டாக வாசிக்கிறாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கற்றுக்கொள்ளுங்க. அவங்க காலையில் அவங்களுக்கு ஏதோ சொல்லியிருக்கிறேன்னா ஆதியாகமம் சொல்லியிருக்கிறேன். ஆதியாகமத்திலேருந்து முதல் அதிகாரம் முடிஞ்சால் மினிமம் ஒரு அதிகாரம், அடுத்து 2, 3 உங்களுக்கு எவ்வளோ நேரமோ அதை படிங்க. நைட்டு மத்தேயிலேருந்து தொடங்குங்க. இப்போ அவங்க யாத்திராகமாக என்ன சொல்லுவாங்க, இப்போ எது படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டால் லேவியராக ஏதோ சொல்லுவாங்க, கிளியராக சொல்லுவாங்க. மத்தையில் அன்னைக்கு சொல்கிறாங்க, லூக்கா ஏதோ படிச்சுட்டு இருந்தேன்னா ஏதோ சொன்னாங்க, மார்க்கா லூக்காவாக படிச்சுட்டு நான் அப்பப்போ விசாரிப்பேன். ப்ரேயரில் வருவாங்க, அப்பப்போ விசாரிப்பேன். இப்போ அதிகாரம் ஏதோ படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு படிக்கிறீங்களா? ஆமாம்.
தூக்க மாத்திரை இதுக்கு கொடுத்துட்டு போவாங்க பொண்ணு. அப்போ மட்டும் என்னால் தூங்கி விழுறேன், எழும்ப முடியலை. மற்றபடி அந்த எழும்பினதுக்கப்புறம் படிக்கிறாங்க. ஆகையினால நம்ம வாழ்க்கை நீங்கள் படித்து வாங்க, உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் விடுவிப்பாருன்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி நம்ம வாழ்க்கை ஒழுங்குபடுறதுக்கு தேவன் வார்த்தையாக இருந்தால் அந்த வார்த்தை நமக்குள் கடந்து செல்லும் போது தான் நம்ம இருதயத்தில் இருக்கிற அந்தகார இருள் நம்மை விட்டு நீங்கி போகும். நம்ம நினைக்கல என் இருதயம் சுத்தமாக இருக்குதுன்னு. ஆனால் நான் கூட தினமும் என்னை சோதிப்போம். நாங்கள் எங்கள் ப்ரேயர்லாம் கடைசி ஃபைனலில் உங்களுக்கு தன்னைத்தானே சோதிக்காதீங்கன்னு தான் கொடுப்பேன். ஏன்னா இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருந்தது, தேவனுக்கு பிரியமாக இருந்ததா? கடந்து போன பாதையில் யாரையாவது திட்டி இருப்போம், கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க. நேற்றை கூட ஒரு மகன் ஃபோன் பண்ணி, அக்கா அவசரப்பட்டு பக்கத்து வீட்டுக்கு அவன் சண்டைக்கு வந்தான், அவசரப்பட்டு நான் கெட்ட வார்த்தை பேசவே இல்லை, கடைசி ஃபைனலில் பேசிட்டேன். அது உங்கள்கிட்ட இப்போ என்ன மனசை குத்துது, உறுத்துது. அதான் ஆவியானவர் இருந்தால் தான் உறுத்து. அதுக்காக என்னால் தாங்க முடியலை, உறுத்திட்டே இருக்குது. அதனால உங்கள்கிட்ட சொல்லி ஒரு ஜெபம் பண்ணி சமாதானத்துக்கு ஏதுவாக ஒரு ஜெபம் பண்ணுங்க, இனி நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த உறுத்தல் அப்படின்னு ஜெபம் பண்றேன். டேய் நீ பண்ணாத அப்படின்னு அட்வைஸ் பண்றேன். இல்லை நான் பண்ண மாட்டேன். ஆனால் அவன் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசினேன், எங்கள் அம்மாவை திட்டான் கெட்ட வார்த்தை பேசி, அப்போ நானும் அப்போ பேசிட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த தன்னைத்தானே இன்னைக்கு நான் இப்படி தப்பு பண்ணேன், என் வார்த்தை சரியில்லாமல் போச்சு அப்படின்னு ஒப்புரவாகிறது தேவன். அப்போ என்ன பண்ணுவார், கோவிச்சுப்பாரு. அதனால தேவனோடு ஒப்புரவாகிறதுக்கு நம்ம தினமும் என்ன செய்யணும், தூங்குறதுக்கு முன்பு பெட்டில் இருந்துட்டு, ஆண்டவரே இன்னைக்கு காலையிலேருந்து நான் காலையில் உண்மை தேடினேனா, சரியாகத்தான் தேடினேனா, இல்லை உமக்கு பிரியமாக தேடினேனா, பிரியம் இல்லாமல் என்னுடைய நினைவுகள் இருந்ததா என்று ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக இன்றைக்கு நீர் என்னை எந்த விதத்திலெல்லாம் என்னை வழி நடத்தினீர் என்பதை நான் கண்டுகொள்ள வேணும் அப்படின்னு நாம் நினைக்கணும். காலையிலேருந்து இந்நேரம் வரை நீர் என்னோட நடந்தீங்களா, என் இதயத்துக்குள்ளே நீங்கள் இருந்தீங்களா? நான் நினைச்சுக்கிறேன் இருந்தீங்கன்னு. ஆனால் சில நேரத்தில் என் இதயம் சரியில்லாமல் இருந்தால் நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க, எனக்கு உணர்த்துங்க. அவர் உணர்வடைய செய்கிற தேவன். ஆவியானவர் எதை குறித்து உணர்த்துவாராம், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நமக்கு உணர்த்துவாராம். அப்போ எனக்கு உணர்த்துங்க தேவனே, நான் சரியாகணும். இதுதான் அவர் நம்மை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல, அவர் ஒழுங்குபடுத்துகிற தேவன். ஒழுங்குபடுத்தினாதான் அந்த குடும்பம் சந்தோஷமாக வாழ முடியும், இல்லைன்னா வாழவே முடியாது. நம்ம பிள்ளைகள், பெற்றோர், பிள்ளைகள், புருஷன், மனைவி எல்லாருக்குள்ளேயும் ஒரு அன்பின் ஐக்கியம் ஏற்பட வேண்டும் என்றால் குடும்பம் ஒழுங்குபட வேண்டும். ஒழுங்கு இருந்தால் தான் விட்டு கொடுத்தல் பொறுமை வரும். நேற்றை கூட நான் யாக்கோபை கொடுத்து பேசியிருந்தேன். 20 வருஷம் அவன் மாமனார் வீட்டில் பொறுமையாக இருந்தான். நம்ம இதில் எடுத்துக்கொண்டா 1 வருஷம் நம்ம இருப்பாங்களான்னு இது பண்ணேன். அவன் 20 வருஷம் பொறுமையாக அந்த மாமனார் வீட்டில் இருந்ததுனால் அவ்வளோ பரிவாரங்களை சுதந்திரித்தான். அந்த பரிவாரத்தோடு அவன் கடந்து வந்தான். அப்போ அந்த பொறுமை இது எதனால் வருகிறது, தேவன் நமக்குள் இருக்கும்போது தேவன் பொறுமை உள்ளவர், அந்த பொறுமை நமக்குள் வருகிறது. ஆகவே நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் நம்மை அது யோசிக்க பார்க்கணும். ஆண்டவர் இன்னைக்கு நான் காலையில் உம்மோட நான் சரியா இருந்தேனா, நாம சரியா இருந்தாதான் அவரு நம்மோட இருப்பாரு. அப்ப நான் சரியா இருந்தேனா, நீர் என்னோடு இருந்தீரா என்று கேட்பது தேவையில்லை, நான் உம்மோடு சரியாக இருந்தனா என்று கேட்டால்தான் அவர் தானே நம்மோடு இருப்பார். நாம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் அவர் இருப்பார். இப்போ ஒரு புருஷன் மனைவிக்குள்ள எடுத்துக்கொண்டு அதிகமாக நான் இப்படியே தான் இது பண்ணுவேன். அவங்களுடைய ஐக்கியம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐக்கியம், பிள்ளைகள், பெற்றோர், அந்த ஐக்கியம். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, எப்படியெல்லாம் நாம் இருந்து கொண்டோம் என்பதை யோசிக்க வேணும். தேவனோடு நம்ம கேட்கணும், இன்னைக்கு நான் எப்படி நடந்தேன், குடும்பத்தில் சரியாக நடந்தேன். ஒரு ஸ்திரீயானவள் தன் குடும்பத்தை கட்டுகிறான். அப்ப நாங்கள் ஒரு குடும்பத்தை கட்டுகிறவளாக இருந்தனா, புருஷன் கட்டுன்னு சொல்லல தேவன், ஒரு ஸ்திரீயானவள் தான் குடும்பத்தை கட்டுகிறவளாக இருக்கிறான். அப்ப அந்த ஸ்திரீக்கு தான் அந்த ஞானம் இருக்கா, குடும்பத்தை கட்டுகிற ஞானம் ஸ்திரீக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறான். அப்ப அந்த நான் இன்னைக்கு குடும்பத்தை கட்டுற அளவுக்கு ஒரு ஒழுங்கான குடும்பத்தை கட்டுற அளவுக்கு இருந்தனா, இதெல்லாம் நம்ம தேவனோடு அன்றைக்கு இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி கேட்டு விட்டு, ஆண்டவரே இந்த இரவு எனக்கு சமாதானம் நிறைந்ததாக இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு, பாதுகாப்பாக இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு நாம தூங்கும்போது நித்திரை சமாதானமாக இருக்கும்.